ஐயோ என்னடா இது எங்கடா நிலநடுக்கம் வந்து என்னடா இந்த ஆட்டம் ஆட்டுது. ஐயோ டே போச்சுடா உழுது அலைய போதுடா. என்னடா நடக்குது அப்படி வெளியா எவன்டா அவன்? டேய் அடே யாரா இவனுங்களாம்? ஆத்தாடி தடிமாறு மாதிரி இவ்வளோ பெருசு நம்ம வீட்டில் சுற்றிட்டு இருக்கானுங்களே. அடே டுங் டுங் சாகிற. ஐயோ திருப்பி மாட்டிக்கிட்டேனா இவன்ட்ட. தம்பியா இந்த வாட்டிலாம் உனக்கு பயப்பட மாட்டேன். ஒழுங்கா பொரியல் அந்த புல்லட் எடுத்து வாயில இறக்கட்டான். எனக்கு புது ஜாயிண்ட் பைக் வேணும். இல்லனா வெளிய கையால எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள இறக்கி டம்ப் பண்ணிடுவேன். டுங் டுங். ஓகே ரைட்டு டுங் டுங்க உனக்கோசரம் இது பண்ண மாட்டேனா? சரி மக்களே, இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டுங் டுங் சாகிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் பைக்கை நம்ம செஞ்சு கொடுக்க போகிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பார்ட் எங்கே இருக்குது, பாடி பார்ட் எங்கே இருக்குன்னா, ஸோ லொக்கேஷன் காமிச்சிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு அந்த ஜாயிண்ட் பைக்கோட பாடி பார்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது டயரு, அப்புறமேட்டு பைக்கோட இன்ஜின்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஜாயிண்ட் பைக்கை டுங் டுங் சாகிருக்கோட செஞ்சு கொடுக்க போகிறோம். இல்லைனா அவன் நம்மளை செஞ்சுடுவான். சரி ஓகே, இப்போ நம்ம இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஜாயிண்ட் பைக்கோட பாடி பார்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த வச்சு இந்த இது எவ்வளோ கஷ்டமாக இருக்க போது எனக்கும் தெரியல. பட் இருந்தாலும் நம்ம ஒரு பெரிய ப்ரோ பிளேயர் ஆச்சுல இந்தியன் பைக்ஸில், சும்மா அசால்ட்டாக போயிட வேண்டியதான். எங்கடா இப்பயே தடுமாறுது. ஓகே ரைட்டு. ஏன்டா ஒன்று நடு ரோட்டில் கப்பு வச்சது கோனைஸா? ஏன்டா யாரா நீங்களாம் ஏன்பா சாமியா? ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோ வேறு லெவலில் இருக்கும் போது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஜாயிண்ட் பைக்கை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னு பாருங்கள். ஸோ கடைசியாக என்ன நடக்குதுன்னு பாருங்கள். டுங் டுங் சாகிர பிடிச்சவங்க டக்குன்னு நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கீழே கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டை போடுங்க. டுங் டுங் சாகிர பிடிச்சவங்களும் நம்மளை பிடிச்சவங்களும். இப்போ நம்ம இந்த ஆல்மோஸ்ட் இந்த சேலஞ்சு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பாதி தூரத்தை எப்படியோ வந்துட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக கடந்து வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஸோ அதோட பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட்டே எனக்கு கண்ணுக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. அது அங்கே பாருங்க தெரியுதுல்ல. ஸோ அங்கே தான் எண்டிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம போயிடலாம், டக்குன்னு போயிடலாம். ஐயோ இங்கே வர எவன்டவன் கண்டெய்னர் போட்டுச்சுது. ஓகே ரிபேஸ் எடு. எட்ரா ரிபேஸ் ஏற டக்குன்னு போட டக்குன்னு போட. ஐயோ அது வரத்துக்குள்ளே திரும்பிட்டா போகிற முருகடா போடு வேற லெவலு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகிற மாதிரி இருக்குது. அப்படியே போயிடுவோம். இந்த சேலஞ்சு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கிற மாதிரி இது. சரி போவோம். இதுக்கு மேலே தான் என்ன ட்விஸ்ட் வச்சுக்கிறான்னு தெரியும். அது வரைக்கும் கொஞ்சம் கம்முன்னு போக வேண்டி தான் முடிக்கிட்டேன். ஐயோ ஓகே. ஐயோ எங்கடா இது வேறு இத்தனை ஃபேரம் வச்சுக்கிறாடுங்க. ஓகே இங்கே ஒரு ஏதோ தட்டு மாதிரி வச்சுக்கிறேன் கவுத்துட்டு. ஓகே இப்போ கண்டெய்னர் மேலே ஏறி அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா போயிட வேண்டியதான். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. எங்கடா இன்னும் போகணுமாடா? ஓ மை காட், எங்கடா போயிட்டே இருக்குது. ஓகே இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் மரம் தெரியுதா? அது அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பாடி பார்ட் இருக்குது. ஸோ ஜாயிண்ட் பாடி பார்ட்டு. சரி இப்போ நம்ம நேரம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட வேண்டியதான். இதுக்கு மேலே எவனாலும் நம்ம தடுக்க முடியாது. ஓகே ஆத்தாடியே அம்மா சாப்பிடே. ஐயோ உயிரே போச்சுடா ஒரு செகண்டில். கடைசி நேரத்தில் வந்து சொதப்பி விட்டுருச்சு பார்த்தீங்களா? இருந்தாலும் நம்ம பல்ட் அடிச்சிட்டோம்ல. நம்ம சும்மாவா எப்படியே வந்து பல்ட் அடிச்சோம்ல. ஓகே இப்போ நம்ம வந்து எவன்டா இவ்வளோ பெரிய கேப் விட்டுச்சுதா? அப்பா ஒரு மனுஷனை எவ்வளோடா சோதிப்பீங்க? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பாடி பார்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே ஸோ இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பாடி பார்ட்டு சாமி. இப்போ இதோட டயரை கண்டுபிடிக்கணும். அது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பில்டிங்குள்ளே தான் அந்த டயர் இருக்குது. இந்த ஜாயிண்ட் டயர் இருக்குது. ஸோ 2 டயர் அழகாக அங்கே இருக்குது. இப்போ நம்ம அங்கே போய் எடுத்துகிட்டு வரதான் நம்ம வேலை. சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக பில்டிங் போவோம். அங்கே இருக்கிற கதவை திறப்போம், உள்ளே இருக்கிற டயரை வெளியே எடுப்போம். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கடைசியாக மோட்டர் கண்டுபிடிக்கணும்ல, அதையும் கண்டுபிடிக்கலாம். சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். ஸோ அது ஆக்சுவலாக சிட்டி சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடோன் இருக்குது. அந்த குடோனுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா அந்த டயரை ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. ஏன்டா ஒழிச்சு வைக்க வேறு இடம் கிடைக்கவே இல்லையா உங்களுக்கு? ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கு வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. அங்கே தான் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ஃபோனில் காமிச்ச அதே பில்டிங் இது தான். சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்னடா இவ்வளோ ஈஸியாக முடியுது. ஓகே கொஞ்சம் ஏதோ தப்பாக தோணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எந்த டாஸ்க்கு இவ்வளோ ஈஸியாக முடியாது நம்மளுக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக முடியுது. பரவாயில்ல ஓகே விடுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டாஸ்க்கு இந்த டாஸ்க்கு நம்ம இவ்வளோ ஈஸியாக முடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல. சரி இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் டோரை திறக்கலாம். ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து டோரை திறக்கலாமா? அத்தாடி இப்போ சாம்பார் ட்விஸ்ட்டு. டோரை திறக்கலான்னு பார்த்தா உள்ளே பூட்டு போட்டிருக்கு மக்களே. ஐயோ பாட்டு இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம இந்த கேட்டை திறக்கலாம். இந்த கேட்டை திறந்து பார்ப்போம். ஓகே ரைட்ரா ட்விஸ்ட் வச்சானுங்க பாரு.
கேட்டும் க்ளோஸு, டோரும் க்ளோஸு. இப்போ இதை நம்ம உடைக்கிறதுக்கு நம்மளால் கண்டிப்பாக முடியாது. அதுக்கு நம்மளுக்கு ஒன்றே தான் தேவை. என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா இந்த டேங்கர் வந்து நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கும். அந்த டேங்கரை நம்ம போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சூட்டா போட்டு வரணும். ஆனால் அங்கேருந்து சூட்டா போட்டு வரது அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. அங்கே போய் அதை எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்கள் கதை, அவ்வளோதான். பின்னாடியே துரத்திட்டே வருவானுங்க. துரத்தி செருப்பால் அடிக்காத குறை கிடையாது, வந்து அடின்னு அடிப்பானுங்க. பட் இருந்தாலும் நம்ம டேங்கரை வந்து திருடி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஓ மை காட், ஐயோ எங்கடா இவன் வேறு வந்து தவக்கலை மாதிரி தவளிக்கிட்டே இருக்கிறான். சரி, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேங்கரை நம்ம எடுக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தர் இருப்பார், அவரை மட்டும் கொஞ்சம் முடிச்சு கட்டிட்டோன்னா நம்ம அசால்ட்டாக டேங்கர் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இவர் தான் மக்களே. ஸோ இந்த ஏட்டையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் இருக்க. சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? சலாம் அலைக்கும் சார், வணக்கம் நமஸ்தே. இந்தா சார் புடி சார். ஓகே ரைட் சார். ஓகே, இப்போ இவரை குளத்திட வேண்டியதான். சரி ஓகே, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூக்கு கலக்கத்தில் இருக்கிறார் போல். சாரை முடிச்சிட வேண்டியதுதான் சார். ஓகே சார், நன்றி சார். வந்துருங்க சார், என் கல்யாணத்துக்கு ஸ்வீட் பாக்ஸ் உங்கள் மேலே வச்சுக்கிறேன் சார். ஓகே, டாட்டா பை பை. ஓகே, இப்போ நம்ம வெடிச்சிட வேண்டியதான், வெடியை போட்டுற வேண்டியதான். ஓகே, எல்லாம் காதை முடிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3, 2, 1 போட்டு வர்ற மாதிரி. எங்கடா சார் போயிட்டாரு? சார் எங்க சார்? ஆத்தாடி, என்ன இந்த வெடி வெடிக்குது பாம்பு? ஆஹா, போன தீபாவளிக்கு வாங்கினது வெடிக்காதுன்னு நினச்சேன், இந்த வெடி வெடிக்குது பாம்பு, அணுகுண்டு பாம்பு. சரி ஓகே, ரைட் விடுங்க. இப்போ நம்ம டேங்கர் எடுத்து கிளம்ப வேண்டியதா. ஓகே டோட்டோ போபோ சியூ. இப்போ நம்ம டேங்கரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சூட்டாக போட்டாச்சு. பட் அதெல்லாம் மேட்டர் கிடையாது. இப்போ நம்ம டேங்கரை எடுத்துட்டோம். இப்போ நம்ம டேங்கர் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரனுங்க வருவானுங்க. இப்போ பாருங்க, துரத்திட்டு செருப்பு கழட்டிட்டு எப்படா என் டேங்கர் எடுக்கலாம் அப்படின்ட்டு வருவானுங்க. அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறது தான் பெரிய மேட்ரு. இப்போ ஐயோ வந்துட்டானுங்க சொன்னல பார்த்தீங்களா, எங்கேருந்து வருவானுங்களே தெரியாது. மூளையில் வந்து வருவானுங்க. எப்படி வருவானுங்க, எப்படி மாப்பம் போய்வானுங்க யாருக்கும் தெரியாது. வந்துக்கிட்டே இருப்பானுங்க கொசு மாதிரி. சரி, அவனுங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா புட்டுன்னு போட்டு தள்ளிட்டு நம்ம போக வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா ஆளுகளே காணும். இவ்வளோ சீனு போட்டேன், அத்தனை பேர் வருவாங்க இத்தனை பேர் வருவாங்கன்னு ஒருத்தனுக்கு வரும். அந்த வரானுங்க பார்த்தீங்களா, அதை இப்போ பாருங்க. இப்போ தாண்டா ஆக்ஷனே இருக்குது. ஆக்ஷன் ஸ்டார்ட்டு கண்ணா, ஸ்டார்ட்டு. இப்போ பாரு என்ன பண்ணுறன்னு மட்டும் பாரு, போட்டு வர்ற மாதிரி. வாடா உங்களுக்கு தாண்டா காத்துட்டு இருக்கிறேன், வாடா ரசாங்களா. ஓகே, போடு வர்ற மாதிரி. ஆஹா ரைட்ரா. ஓ மை காட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே பிளாக் பண்ணுறானுங்களே, இருங்கடா அவங்கள ஒருத்தனும் சும்மா விட மாட்டேன். எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயரை எடுக்க போகிறேன். இறா டே, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கதை கட்டுறனா இல்லையான்னு படுறா. ஏய் இறா வந்துட்டேன்டா. போடு தாங்க ஒருத்தன் வரான் பாரு, ஓடி வரேன் வந்துட்டேன். இறா டே. ஓகே இறா. ஓ மை காட், என்னடா ஆச்சு? ஐயோ, அடியில் ஒருத்தன் பூந்துட்டு அம்மையிலே பூந்து இழுக்குறாரு. ஐயோ என்னடா கரண்ட் சாக்கடிச்ச மாதிரி 2 பேர் தவக்கலை மாதிரி தவிட்டு இருக்கோம். ஐயோ போச்சே. அப்போடா, எப்படியோ நாங்கள் இருந்து தப்பிச்சு வந்துட்டு மக்களே. நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒருத்தன் தவக்கலை மாதிரி உள்ளே பூந்துவிட்டான். அப்புறம் என்ன ஆச்சுன்னு நீங்களே பார்த்தீங்களே. அப்பா, அங்கேருந்து வரத்துக்குள்ளே போதுன்னு ஆச்சுடா சாமி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறோம்? கெட்டை வெடிக்க போடுறோம், திறக்க போகிறோம், உள்ளுகிற டயரை வெளியே எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை போட்டு கொளுத்தி விட்டாச்சு. இப்போ நம்ம உள்ளே இருக்கிறத வந்து வெளியே எடுத்துட வேண்டியதுதான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட்ட வெடியில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டலாம் தெரிச்சிட்டு, சாவியெல்லாம் பூட்டிக்கிட்டலாம் தெரிச்சிட்டு போயிருக்கும். இப்போ நம்ம கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற டயர் எடுத்துடலாம். வாங்க ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கிற டயரை பார்ப்போம். அப்படியே அப்போ எம்மா பெரிய டயரு. ஐயோ, இந்த டயர்லாம் இருந்தால் வருஷம் ஃபுல்லாக ஓட்டலாம் போலியே. சரி ஓகே, இப்போ நம்மளுக்கு கடைசியாக நம்மளுக்கு தேவை இந்த பைக்கோட இன்ஜின். இது எங்கே இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் சீக்ரெட்டான ஒரு சிட்டி இருக்குது. ஸோ அந்த சிட்டிக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த சிட்டி மலை பின்னாடி தான் இந்த இன்ஜின் ஒளிஞ்சிட்ருக்கு. ஸோ எங்கே போய் ஒளிச்சு வச்சுக்கிறானுங்க பார்த்தீங்களா. சரி ஓகே, இதுனடா சீக்ரெட் சிட்டியாடா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே. ஸோ இப்போ நம்ம போகிற சிட்டி உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் அது நம்ம கேமில் சீக்ரெட்டாக ஒரு இடத்துல இருக்குது. அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம். ஸோ அதை நான் போயிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது என்ன சிட்டி. ஸோ அந்த சிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லிட்டேன். ஸோ ஓகே, ஸோ நம்ம அந்த சிட்டிக்கு போகலாம். அந்த சிட்டியில் வந்து ஒரு மலைக்கு மேலே ஒரு ஹிடன் பிளேஸில் தான் அந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா ஹைடு பண்ணி வச்சுருக்கானுங்க. அப்படி தான் லொக்கேஷன் ஃபோனில் காமிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டிக்கு வந்துட்டோம் ஆல்மோஸ்ட். எங்கடா நடு கடலில் போய் கட்டி வச்சுக்கிறானுங்களே அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் மக்களே, எங்கே போய் கட்டி வச்சுக்கிறானு பார்த்தீங்களா, நடு கடலில் போய் ரோடை போட்டு பாம்பன் பாலம் மாதிரி அங்கே போய் கட்டி வச்சுக்கிறானுங்க. ஊருக்குள்ளேயே கட்டி வச்சுருந்தா பட்டுன்னு போயிடலாம். இவ்வளோ தூரத்தை கட்டி வச்சு என் காரு தான் பெட்ரோல் தான் வீணாக போகுது. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சிட்டிக்கு ஃபைனலாக வந்துட்டோம். ஸோ த ஃபேமஸ் மோட்டு பத்லு ஃபுர்ஃபுரி நகர் மக்களே, ஃபுர்ஃபுரி நகர்.
போடு வேற லெவலு. ஸோ ஃபுர்ஃப்ரி நகரத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ஈடன் சிட்டி ஆஃப் இந்தியன் பைக்ஸ் ஃபுர்ஃப்ரி நகர். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுர்ஃப்ரி நகரில் தான் இருக்கிறோம். இப்போ நம்ம ஃபுர்ஃப்ரி நகரை அதை அப்புறம் சுற்றி பார்க்கலாம், அதுக்கெல்லாம் டைம் இருக்குது. இப்போ நம்ம வந்த வேலையை பார்க்கலாம். ஸோ வந்த வேலை என்னன்னா, இந்த இன்ஜினை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த இன்ஜின் எங்கே இருக்குன்னா, ஸோ இந்த ஊரில் இருக்கிற ஒரு மலைக்கு பின்னாடி தான் இருக்குது. ஸோ அந்த இன்ஜினை இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளாம் வந்து டுங் சாகியிருக்கு ஒரு பைக், ஜாயிண்ட் பைக்கை ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே நம்மளே அந்த பைவலை தொல்லை பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த மலை ஆக்சுவலாக. ஸோ இப்போ இந்த மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஜின் இருக்குது. ஸோ இந்த மலைக்கு மேலே இப்போ ஏறுறது ஒரு பெரிய டாஸ்க். எவ்வளோ பெரிய மலை, ஆத்தாடி, நினைக்குள்ளே மூச்சு வாங்குது. எப்பயே என்ன பண்ணுறது? ஓகே, இருந்தாலும் ஏறி தான் ஆகணும். சரி, ஏறுற ஃப்ராங்க்லின், கமான், ஒன்னால் முடியும், வாடா ஃப்ராங்க்லின் மொட்டை மண்டை. ஓகே, ஸோ மொட்டையை ஏறிடுவான்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, கமான். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா மூச்சு தள்ளுது. எவ்வளோ தூரம் ஏறிடுன்னு கொஞ்சம் பார்க்கலாமா பின்னாடி திரும்பி? ஆஹா, பாதி தூரம் ஏறிட்டோம் மக்களே. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், ஏறிட வேண்டிதான். 1 2 3 4 5 6 எங்கடா போயிட்டே இருக்குது? எப்பாடே முடியலடா, யாரும் காப்பாதுக்கடா. டே ஐயோ, எங்கடா வந்துட்டோமா? ஐயோ, இன்னும் போயிட்டே இருக்குதுடா. ஐயோ, வந்துட்டோமாடா. வந்தாச்சு, போடு வேற லெவல். ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டாஸ்க்கு முடிச்சிட்டோம். மலைக்கு மேலேயும் ஏறிட்டோம். ஸோ வாங்க இப்போ அந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆத்தாடி, எவ்வளோ பெரிய இன்ஜினு. ஸோ இப்போ அது எல்லாத்தையும் நம்ம அசம்பிள் பண்ணி நம்ம டுங் சாகியிருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பைக் டெலிவரி பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக நம்மளோட பைக் டுங் சாகியிருக்கோசரம் செஞ்ச ஜாயிண்ட் பைக் எப்படி இருக்குன்னு காலை கட்சி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆஹா, ஓகே. இப்போ இதை வச்சுக்கிட்டு இவன் பண்ணுற கூத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே. அடே, எங்கடா சிட்டிக்குள்ளே வந்து ஓட்டுற? டே ஐயோ, என்னடா இவ்வளோ ஸ்பீடில் வர? அடே ஐயோ, இங்கே பாருங்க மக்களே, வர ஸ்பீடு பார்த்தா நம்ம வீட்டுக்கு நேராக தான் வந்துட்டு இருக்கான். ஆத்தாடி போச்சுடா. அட நாசமாக போனவனே, வீட்டையே பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணிவிட்டானே.